வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ், இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடரலாமா? அத்தியாயம் 35. மாமா, ஒரு நிமிஷம் என் கூட வாங்க என்று நன்மாறனை விடாமல் நச்சரித்து கையோடு எங்கேயோ அழைத்து சென்றாள் பிரகன்யா. ஏய், எங்க கூட்டிட்டு போற நீ? உன் அக்கா கிட்ட கூட சொல்ல விடல, காணாம தேட போறா. இடையில் கை வைத்து அவனை முறைத்து, நீங்க அப்படியே நம்ம ஜீவிகா பாப்பா பாருங்க, உங்களை காணோன்னு என் அக்கா பாதறி துடிச்சிடுவா. அந்த 1.5 வயசு புள்ளைய கண்ணில் படலைனாவே நம்ம வீட்டு பெருசுங்கள்ல யாரோ தூக்கிட்டு போயிருப்பாங்கன்னு தான் யோசிச்சுட்டு நிற்பா என்றாள் அசட்டையாக. மாமியார் மருமகளின் விருப்பத்திற்கு இணங்க பிறந்த பெண் குழந்தைக்கு ஸ்ரீஜீவிகா என்றே பெயரிட்டிருந்தனர். சரி, என்ன விஷயம்னு சொல்லு என்றான் அவன் சிரிப்புடன். வாங்க, அதுக்கு தானே கூட்டிட்டு போறேன், அங்க போனா தெரிஞ்சிட போகுது என்றவள் சென்று நின்ற இடத்தில் நடுத்தர வயது பெண்மணி ஒருவரும் ஒரு இளைஞனும் தங்களுக்குள் பேசியபடி இருக்கையில் அமர்ந்திருந்தனர். பிரியஞ்சலியின் நெருங்கிய உறவினர் வீட்டு திருமண நிகழ்வு ஒன்றில் இருந்தனர் அவர்கள். இன்னொரு புறம் சுற்றி வளைத்து செலியனுக்கும் அவர்கள் உறவாக போய்விட சற்று நேரத்தில் நாயகனின் பெற்றோரும் அங்கே வருவதாக இருந்தது. ஹாய் அத்த என அவரிடம் கன்யா மலர்ந்து சிரிக்க அவரின் முகம் லேசாக சுணக்கம் கொள்ள பையனின் முகமோ அரண்டு போனது. யார் இவங்க என புரியாது அவர்களை பார்வையால் அளவிட்டான் மாறன். மாமா, இவங்க அப்பா வழியில ஒன்னு விட்ட அத்தை, இது அவங்க பையன் என்று இவனிடம் அறிமுகம் செய்தால் அவர்களின் உடல் மொழியை வைத்து ஓ என கடமைக்கு ஒரு சிரிப்பை மட்டும் உதித்தான் வாத்தி. அதை கூட வெளியிட தயங்கிய அப்பெண்மணி இவர்களை யோசனையாய் பார்வையிட, இவங்க கொஞ்சம் எங்களை விட வசதி மாமா, உங்களுக்கு கம்மி தான் வச்சுக்கோங்களேன், ஆனாலும் அந்த பணம் படைச்சவன் அப்படிங்கிற பந்தா லேசா எட்டி பார்க்கும். ஓகே, அதை நான் குறை சொல்ல மாட்டேன், இது அவங்க ஆட்டிடியூட். பட் இப்ப விஷயம் என்னன்னா, இதோ இவங்க பையன் என்னோட காலேஜில் தான் பிஜி பண்றாங்க. லாஸ்ட் 1 இயரா என்ன லவ் பண்றேன்னு பின்னாடி சுத்தி வராங்க. நானும் விதவிதமா இங்க பாருங்க, உங்களுக்கும் எனக்கும் எதுவுமே ஒத்து வராது. இதுல உங்க குடும்பத்தோடனா எனக்கு இன்னமும் சுத்தமா எதுவும் செட் ஆகாது. அதனால தேவையில்லாம உங்க மனசுல ஆசைய வளர்த்துக்காதீங்க, ஏன் மனசையும் மாத்த முடியும்னு ரொம்ப கற்பனையும் செஞ்சுக்காதீங்கன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லி பாக்குறேன். மனுஷன் கேட்க மாட்டேன்னு பிடிவாதமா என்னை சுத்தி வரத நிறுத்தவே மாட்டேங்கிறாங்க. இதனா உங்க மாமியார் காதுக்கு கொண்டு போனா நம்ம நிர்மலா ரொம்ப டென்ஷன் ஆகிடும். என்னடி இதையெல்லாம் ஆச்சா போச்சான்னு என்கிட்ட சத்தம் போட்டதும் இல்லாம இவங்க கிட்டையும் கட் அண்ட் ரைட்டா பேசி விட்டுடும். சோ நீங்க கொஞ்சம் ஜென்யூனா ஸ்மூத்தா இதை முடிச்சு விடுங்க என்று மாறனிடம் நீண்ட சொற்பொழிவு ஒன்றை ஆற்றி முடித்தாள். அவளின் பேச்சை அடக்கப்பட்ட புன்னகையுடன் கேட்டிருந்தவன், அடி பாவி, என்ன வேலைக்கு என்னை கூட்டிட்டு வந்து நிக்க வச்சிருக்கா இவ என்று இறுதியில் திகைத்து பார்த்தான். ஏய், என்ன பேசுற நீ என்று எழுந்து கோபமாக படபடத்தார் அந்த அத்தையாகப்பட்டவர். அட என்ன அத்தை, தமிழ்ல தானே சொல்றேன், புரியலையா உங்களுக்கு என்றாள் சின்னவள் நக்கலாக. இந்த நக்கல் எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, உன் வாய்க்கு தான் இந்த சுத்து வட்டாரமே அரண்டு ஓடுதே. இதுல என் பையன் உன்னை லவ் பண்றானா என்ன, கதை விட்டுட்டு சுத்துற என்று அதட்டினார். பாருங்களேன், சுத்து வட்டாரத்துக்கே தெரிஞ்சது உங்க பையனுக்கு புரியாம அவரும் மாட்டி உங்களையும் என்கிட்ட மாட்டி வைக்க பாக்குறாங்க என்று தன் நாடியில் கை வைத்து தேவைக்கு அதிகமாகவே அவரிடம் வியப்பை வெளியிட்டாள் கன்யா. ஏய், போத நிறுத்தி, நீ சொல்றத அப்படி நம்புறதுக்கு நான் ஒன்னும் முட்டாள் இல்ல. என் புள்ள வாயில்லா பூச்சியா இருக்கிறத பார்த்து சொத்தோடவும் சேர்த்து கிடப்பான்னு நீயா தான் ஏதாவது கோல்மால் செஞ்சு இவனை மயக்க பார்த்துருப்ப. நானா கண்டுபிடிச்சு சண்டைக்கு வர்றதுக்கு முன்னாடி நீ முந்திக்கிட்டு சும்மா இந்த நாடகம் எல்லாம் இங்கே போடாத என்றார் அவர் உதாசீனமாக. கைமீறிய சினத்தில் பிரகன்யாவின் முகம் ஜிவ்வென்று சிவப்பேறி விடுக்கென்று எதையோ அவள் சொல்ல வருவதற்குள் நம் நாயகன் அவரிடம் உஷ்ணமாக பேசியிருந்தான். ஹலோ, என்ன விட்டா ஓவரா பேசிட்டு போறீங்க? ஏதோ இவ சொந்தக்காரங்கன்னு சொன்னாங்கிறதுனால கொஞ்சம் பொறுமையா நின்னா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறீங்க. காலேஜுக்கு படிக்க அனுப்பின பிள்ளையோட மனசை கெடுக்கிற மாதிரி பின்னாடி சுத்தி தொல்லை பண்றது உங்க மகன். நீங்க என்ன இவளை கேவலமா பேசுறீங்க என்று அதட்டியவன் உடனே குழந்தையாளிடம் திரும்பி அவளையும் கடிந்து கொண்டான். இந்த டேஷுக்கு தான் பொறுமையா இருங்க மாமா, முதல்ல பேசி பார்க்கலான்னு சொன்னியா நீ? நான் அப்பவே சொன்னேன், இந்த மாதிரி சில்லற பசங்க மேல போலீஸ்ல தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு. என் பேச்சை கேட்கவே இல்லை. வேணாம் மாமா, அவங்க சொந்தம் டேஷன் எல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு வந்த பாரு. இப்ப உன் சொந்தத்தோட லட்சணத்தை பாரு. நீ இவங்களுக்கெல்லாம் பரிதாபப்பட்டா இந்த லேடி கொஞ்சமும் உன் நல்ல மனசை புரிஞ்சுக்காம இரிட்டேட்டிங்கா பேசி வைக்கிறத என்று முறைத்தான். மாறனின் கொதிப்பில் அப்பெண்மணி மிரண்டு போய் நிற்க கன்யாவிற்கு குதூகலமாகி போனது. இங்க பாருங்க,
லாஸ்ட் வார்னிங், இனி ஒரு முறை உங்க பையன் எங்க வீட்டு பொண்ணு பின்னாடி வரக்கூடாது. மீறி வந்தானா பின் விளைவுகள் படு பயங்கரமா இருக்கும். இவளுக்கு லைஃப்ல சில லட்சியங்கள் இருக்கு, அதை நோக்கி ஸ்மூத்தா போயிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவள் லெவலுக்கு பெரிய இடத்துல தான் நாங்க மாப்பிள்ளை பார்ப்போம். உங்களை தேடி வர ஐடியா எல்லாம் இல்லை. அதனால சும்மா இந்த அலட்டலையெல்லாம் விட்டுட்டு உங்க உருப்படாத பிள்ளைய அடக்கி வைக்க பாருங்க என்று அவரிடம் அதிகாரமாக கூறியவன் திரும்பி பையனிடமும் மிரட்டல் விடுத்தான். ஏய், இங்கே பாரு, இனிமே பிரகன்யாவை ஏதாவது தொல்லை பண்ற வேலை வச்சுக்கிட்டு தொலைச்சு கட்டிடுவேன். பி கேர்ஃபுல். வாத்தியின் அவதாரம் கண்டு பையனின் அம்மா முகம் கருத்து நிற்க பூங்கோதை அங்கே வந்து சேர்ந்தான். டே மாறா, இங்கதான் இருக்கீங்களா? நான் கூட உள்ள வந்து தேடணுமோ நினைச்சேன் என்று புன்னகையுடன் அவர்களை நெருங்கினார். ஆமா, எங்க மத்தவங்களை காணோம்? நீங்க 2 பேர் மட்டும் நிக்கிறீங்க? குழப்பத்துடன் கேட்டவரிடம் இருக்கின்ற சூழ்நிலையில் எதையும் விளக்கி சொல்ல விரும்பாமல், இந்த லேடி கன்யாவுக்கு ரிலேஷனா, பையனுக்கு கல்யாணம் செஞ்சுக்கிற முறை இருக்க, உறவுன்னு இவன் மேல ஆசை வந்திருக்கு. இவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணானா, எனக்கு பிடிக்கல மாமா, நீங்க கொஞ்சம் ஸ்மூத்தா பேசி கட் பண்ணி விடுங்கன்னு சொன்னா, அதான் நாங்க மட்டும் இவங்களை பார்க்க வந்தோம் என்றான் தாயிடம் சுருக்கமாக. என்ன என்று திகைத்தவர், நல்ல வேலை பண்ண நீ, இவளுக்கு நான் வேற ஒண்ணுல முடிவு செஞ்சிருக்கேன் என்று வேகமாக படபடத்தார். கன்யா அவரை நெற்றி சுருங்க பார்க்க, என்னதுமா என்று மாறனும் புரியாமல் கேட்டான். இல்லடா, நம்ம பிரியா போல கன்யாவும் அருமையான புள்ள, பெரியவளை நம்ம வீட்டுக்கு எடுத்துக்கிட்டோம். இவளுக்குன்னு நான் இன்னொரு பையனை பெத்து வளர்க்காம போயிட்டேன். இருந்தாலும் முன்ன பின்ன தெரியாத யாருக்கோ எல்லாம் நம்ம பொண்ணை விட்டு கொடுக்க மனசு இல்ல. அதுதான் போன தடவை ஊருக்கு போனப்ப சித்தாப்பா வீட்டுல லேசு பாசா சொல்லி வச்சிருக்கேன். நம்ம நரேஷும் இப்பதான் புதுசா கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிருக்கான். அவன் கொஞ்சம் தன்னோட தொழில்ல ஸ்டடி ஆகட்டும், அதுக்குள்ள இவளும் 2 வருஷத்துல படிப்பை முடிச்சிருவா. அப்புறம் கல்யாணம் பேசிக்கலான்னு யோசிச்சிருக்கேன். இதெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்லையாம்மா நீங்க? மகன் வெகுவாக ஆச்சரியம் காட்ட, சின்ன பிள்ளை தானே, இப்ப என்ன அவசரம் நினைச்சு அமைதியா இருந்துட்டேன்டா. ஆனா இவளுக்கு இப்பவே இல்ல டிமாண்ட் கிரியேட் ஆகுது. பின்ன நம்ம சம்மந்தி வளர்ப்புனா சும்மாவா? எவ்வளவு பொறுப்புள்ள பிள்ளைகளை வளர்த்து வச்சிருக்காங்க என்று பெருமை பேசினார் கோதை. பிரகன்யா ஒன்றை நினைத்து காய்களை நகர்த்த தொடங்கியிருக்க அவள் அக்கா கணவனும் மாமியாரும் அவளுக்கு மேலே ஒன்றை நடத்தி முடித்திருந்தனர். இது என்ன, கொஞ்சம் அலட்டலா நம்ம கெத்த விடாம இந்த திமிர் பிடிச்ச அத்தைக்கு நோஸ்கட் கொடுக்கணும்னு நினைச்சு மாமாவை அழைச்சிட்டு வந்தா இவங்க 2 பேரும் என்ன தூக்கி இளவரசி சேர்ல உட்கார வைக்கிறாங்க. கன்யா, உனக்கு வாழ்வுதாண்டி என்று தனக்குள் ரகசியமாக சிரித்து கொண்டாள். சரி, போகலாமா என்று மாறன் அவரை கிளப்ப முயல அவரோ வேகமாக அருகில் மழங்க விழித்து நின்றிருந்த பெண்மணியிடம் திரும்பினார். உங்களுக்கு புரிஞ்சதுங்களா? கன்யாவை எங்க பக்கம் எடுத்துக்கணும்னு எங்களுக்கு ஆசை. அதனால நீங்க இவளை உங்க பையனுக்கு எடுத்துக்கணுங்கிற நினைப்ப விட்டுடுங்க. அப்படியே முடிஞ்சா உங்க சொந்தக்காரங்க சர்க்கிள்லையும் இதை கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க என்று அறிவுறுத்திவிட்டு நகர்ந்தார். சற்று தூரம் நடந்து அவர்கள் கண்ணை விட்டு மறைந்ததும் நெஞ்சில் கை வைத்துவிட்டு நகைக்க ஆரம்பித்தாள் கன்யா. மாறனுக்கும் நடந்த நிகழ்வை எண்ணி இதழ்களில் புன்னகை அரும்ப, இது என்னடா இவ இப்படி சிரிக்கிறா என்று வியப்புடன் வினவினார் கோதை. உங்க பெர்ஃபார்மன்ஸ் அப்படிமா என்று கண்களை சிமிட்டினான் வாத்தி. நான் என்ன செஞ்சேன்? புரியாமல் கேட்பவரை பெரும் நகைப்புடன் பார்த்து, வாங்க, உங்க மருமக ரூம்குள்ள இருக்கா, அவளுக்கும் சேர்த்து விஷயத்த சொல்லுவோம் என்று அழைத்து சென்றான். கா, அம்மா எங்க என்று அவசரமாக விசாரித்தாள் கன்யா. பாப்பாக்கு சாப்பாடு ஊட்டுறேன்னு வெளியில பார்க் பக்கம் தூக்கிட்டு போனாங்க. ஓ என்றவள், மாமா ஸ்டார்ட் என தமக்கையின் தோள் சாய்ந்து வெளிவர முயலும் புன்னகையை சிரமப்பட்டு அடக்கினாள். மாமா எங்க அத்த, நீங்க மட்டும் வந்திருக்கீங்க? பிரியா கேட்க, வர வழியில ஒரு ஃப்ரெண்டை பார்த்து நின்னுட்டாங்க என்றவாறு அமர்ந்தார் அவர். என்னடா செஞ்சு வச்சிங்க 2 பேரும்? முதல்ல அத சொல்லு, இவ எதுக்கு அப்படி சிரிச்சா? மனைவியின் மறுபுறம் அமர்ந்து, நடந்த சம்பவத்தை நீயும் தெரிஞ்சுக்கோ, மேபி உன் கதைக்கு கூட யூஸ் ஆகலாம் என்றான் அவன் கல்மிஷமாக. பிரியா மூவரையும் புரியாமல் பார்க்க மாறன் நடந்த அனைத்தையும் விளக்கமாக கூறினான். இதுல என்ன காமெடி தெரியுமாக்கா? நானே மாமா கிட்ட விஷயத்த சொல்லாம சும்மா உதார் விடலாம் தான் போனேன். பார்த்தா அந்த லூசத்தை வாய்க்கு வந்தபடி பேசி சூடு ஏத்துறதுல மாமா சட்டுன்னு பொங்கிட்டாரு. அதை விட அத்தை அங்க வந்து செஞ்சதுதான் எல்லாத்தையும் விட அல்டிமேட். கன்யா 2 லட்டு தின்ன ஆசையான்னு சிரிப்பை அடக்கிட்டு மேகத்துல பறந்துட்டு இருந்தேனா என்று கண்ணடித்தாள். அட பாவீங்களா, சீன்ல தேவையில்லாம என்ட்ரான என்ன எப்படி யூஸ் செஞ்சிருக்கீங்க நீங்க? கோதை முறைப்பாக பார்க்க, ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன் அத்த, நாங்க எங்கேயும் உங்களை வச்சு செய்யல, நீங்களா தான் வாண்டடா ஆஜரானீங்க அங்க என்று கீழுதட்டை கடித்து சிரித்தாள்.
சொல்ல மாட்ட நீ என்றவர் பெருமூச்சு விட இளஞ்செழியன் வந்தார். எப்ப பாரு இப்படியே அடாவடியா சுத்திட்டு ஏங்க, இவளுக்கு இதனால எதுவும் பிரச்சனை வராதுல்ல என்று வழக்கமாக வெளிவரும் தன் பயத்தை கணவனிடம் வெளியிட்டாள் பிரியஞ்சலி. அதெல்லாம் ஒன்னும் வராதுக்கா, அவன் ஏற்கனவே உன்ன மாதிரி சரியான பயந்தாங்குழிதான். இதுல மாமாவும் நல்லா புடிச்சு மிரட்டி விட்டுட்டாங்க என்றாள் கன்யா அசட்டையாக. புதிதாக வருகை தந்தவரோ, என்ன எல்லாரும் சீரியஸா இருக்கீங்க என்று புருவம் சுருக்கினார். நம்ம அம்மாக்கு தான் கொஞ்ச நேரமா ஒரே வருத்தமா இருக்குப்பா என்றான் மகன் சோகமாக. அனைவரும் அவனை யோசனையோடு பார்க்க, நாம மூணாவதா இன்னொரு பையனை பெத்துக்காம வெறும் 2 விட்டுட்டோமேன்னு ரொம்ப ஃபீல் பண்றாங்க என வெடி சிரிப்பு சிரித்தான். டேய் என அதட்டிய கோதை பொங்கிய புன்னகையை அடக்கி அவன் தோளில் ஒரு அடி போட செலியனோ தீவிரமாக அக்கேள்வியை கேட்டிருந்தார். உன் அம்மாக்கு என்னடா காலம் போன காலத்துல இப்படி ஒரு ஆசை? சுபம். மீண்டும் அடுத்த கதையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்ஜே காயத்ரி முத்துக்குமரன். நன்றி. நட்புக்கள் எல்லாரும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.